சுமார் 1000 வருடத்துக்கு முன்னாடி சாளுக்கிய மன்னர்களாலே சாலை கிராமத்தில் பண்ணப்பட்ட பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துருக்கார். பாம்பு மேலே நெல் அளந்து சோறுகளை வந்து களைப்பில் மரக்காலன்னு சொல்லுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. தலையங்கிட மரக்காலை வச்சுன்னு படுத்துட்டு இருப்பார். நெல் அளந்துட்டு அந்த களைப்பில் வந்து மரக்காலை வச்சுன்னு படுத்துட்டு இருப்பார். நாவியிலிருந்து துப்பல் கொடியிலிருந்து பிரம்மா, ஸ்ரீதேவி, பூமாதேவி, நாச்சார் பெருமாள் களைப்பில் படுத்துட்டு இருக்கிறதால அவர் பாதத்தை அமைப்பு விட்டுருப்பாங்க. தும்புருவர் ஆஞ்சநேயர் பெருமாள் திருவடியில் வந்து சேவை சாதிச்சுருப்பான். அவருடைய திருவடியில் சாலை கிராமன்ற விசேஷமான அந்த கல்லே பெருமாளை முழுக்க பண்ணியிருப்பாங்க. இவருக்கு திருமஞ்சன அபிஷேகம் என்றதே கிடையாது, தைல காப்பு மட்டும்தான். வருடத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 18 நாள் முன்னாடி சாம்பிராணி தைலம் அப்படின்ட்டு அந்த தைலத்தை மட்டும்தான் சாத்துவோம். மற்றபடி திருமஞ்சனம் என்றதே கிடையாது. சாலை கிராமன்ற கல்லே பெருமாளை முழுக்க பண்ணியிருக்கிறதால இவருக்கு திருமஞ்சனம் என்றதே கிடையாது. இவருக்கு திருமஞ்சனம் இல்லாததால் உற்சவருக்கு தான் திருமஞ்சனம். ரங்கநாதர், ஸ்ரீதேவி, பூமாதேவி, வட ஸ்ரீரங்கான் பேர். ரங்கநாதரை போய் நம்ம சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவா இங்கே சேவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மன்னர்கள் காலத்தில் அவங்க கனவுல வந்து பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் அந்த கனவுல வந்ததை அப்படியே உருவமாக்கி கொடுத்துருக்கிறதோ அவர் ஐதீகம். பாடல் பெற்றதோ திவ்ய தேசமோ கிடையாது. அபிமான ஸ்தலம் பேர் இதுக்கு. ரங்கநாதர் சுக்கிரஸ்தலம் சொல்லுவாங்க. சுக்கிரஸ்தலன்றதால வெள்ளிக்கிழமை வந்து சேவிச்சா விசேஷம்.